என்ன குற்றச்சாட்டு வச்சாலும் நாங்க தான் ஜெயிப்போம், அதாவது ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒருத்தர். யார் ஒரு அமைச்சர் ரகுபதி அவர் தான். அவர்கிட்ட என்ன கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ KNR அவர்கள் துறையில் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இடி தரப்புல இருந்து சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்களே, இந்த மாதிரி தேர்தல் நெருங்கும் போது நிறைய குற்றச்சாட்டுகளை திமுகவுக்கு எதிராக பாஜக முன் வச்சுட்டு இருக்கிறாங்க, இல்லை குற்றச்சாட்டுகள் வர ஆரம்பிக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால், அதுக்கு ரகுபதி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, தம்பி நாங்கள்லாம் இதெல்லாம் பல இடத்துல பார்த்தவங்க, குற்றச்சாட்டு வச்சா மக்களுக்கு தெரியாதா நாங்கள் எவ்வளோ நல்லவங்கன்னு? மக்கள் தெரியா நம்ம மேலே குற்றச்சாட்டு வைக்கிறதுனால திமுக தோற்றுரும் நினைச்சா யூ ஆர் த பிளடி ஃபூல். நாங்கள் தோக்க மாட்டோம், நாங்கள் கண்டிப்பாக திமுக அபார வெற்றி அடைய போகுது. KNR அவர்களே அவருடைய தொகுதியில் பலாயிரக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க போகிறார், நீ அதை பார்க்க தான் போற அப்படின்னு கான்ஃபிடென்ஸை வெளிப்படுத்தியிருக்கார் அமைச்சர் ரகுபதி அவர்கள். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது எத்தனை குற்றச்சாட்டுகளை யார் மீது வைத்தாலும் மக்கள் என்பதுதான் வாக்களிப்பார்கள். KNR பொறுத்தவரைக்கும் அவர் தொகுதியில் பல்லாயிரக்கணக்கான வாக்கு இருந்துச்சு, அதுக்குள்ளே வெற்றி பெறுவார். அது பாஜகவுக்கும் தெரியும், அதிமுகவுக்கும் தெரியும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிரணியில் இருக்கிறவங்க, திமுகவுக்கு எதிரணியில் இருக்கிறவங்கலாம் இப்போ திமுக போட்டு கிழி 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 அப்படின்னு கிழிச்சிட்டு இருக்கிறாங்க. எதுக்குன்னா, பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகமாகிடுச்சு. கோயம்புத்தூரில் கூட கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு ஒரு இளம் பெண்ணுக்கு. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நிறையா நடந்துக்கிட்டு இருக்கு. திமுக சட்ட ஒழுங்கில் பல்ல இழிச்சிடுச்சு அப்படின்ற மாதிரி விமர்சனங்களை முன் வச்சுட்டு இருக்கிறாங்க. பெண்களை பாதுகாக்கிறதுக்கு திமுக தவறிடுச்சு, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்களாம் விமர்சனங்களை முன்வைக்கிறாங்களே அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு ரகுபதி அவர்கள் அச்சு பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னா, தம்பி இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் செம்ம பாதுகாப்பு, அதனால்தான் பொண்ணுங்களை படிக்க அனுப்புகிறாங்க, எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க பெண்களெல்லாம். இதெல்லாம் எவ்வளோ பெரிய மேட்ரு, அது எதனால? நம்ம பாதுகாப்பாக இருக்குன்ற நம்பிக்கையினால். நான் வேணா ஒன்று சொல்கிறேன், நீங்கள் வேணாலும் போய் செக் பண்ணி பாருங்க, அந்த செலவு கூட மாவட்ட அதிமுக ஏற்றுக்கும் அப்படின்ற மாதிரி போகிற போக்கில் அவர் திமுகன்றதே மறந்து அதிமுகவாகவே பேச ஆரம்பிச்சிட்டார். என்னதான் இருந்தாலும் அந்த மெமரிஸ் அப்பப்போ வந்து போகுமா இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்கலாம். அப்புறமா சொல்கிறாங்க, சார் நீங்கள் அதிமுகன்னு சொல்லிட்டீங்க அப்படி சொன்னோன்னா அப்படியே சொல்லிவிட்டேன் திமுக அப்படின்னு கரெக்ட் பண்ணிக்கிட்டாரு ரகுபதி அவர்கள். பாதுகாப்பு இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்குங்கிற காரணத்தினால தான் பெற்றோர்கள் தங்கள் மகளையோ அல்லது கணவன் தன் மனைவியையோ வேலைக்கு அனுப்புகிறார் என்று சொன்னால் இங்கே பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதை போல பாதுகாப்பான மாநிலம் பெண்களுக்கு இந்தியாவில் வேறு எங்குமே கிடையாது. நீங்க எல்லாம் ஒரு ரவுண்ட் சுற்றி பார்த்துட்டு வாங்க, அதுக்கான செலவை கூட மாவட்ட அதிமுக எடுத்துக்கொள்ள தயாராகுது. மாவட்ட அதிமுக எடுத்துக்கொள்ள தயாராகுது. மாவட்ட அதிமுக எடுத்துக்கொள்ள தயாராகுது. மாவட்ட அதிமுக எடுத்துக்கொள்ள தயாராகுது. மாவட்ட திமுக